அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸுலுமாத்து அந்நூரு. அஸ்ஸுலுமாத் அப்படின்னா இருள்கள் என்ற பொருள் கொடுக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அந்நூர் என்றால் ஒளி. இந்த இரு சொற்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக அவனுடைய கித்தாபில் உவமைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது இருள் ஒளி என்ற இந்த இரு எதிர்மறையான சொற்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்பிட்டு கூறும்போது அதிகமாக இந்த உவமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளுடைய தன்மை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அஸ்ஸுலுமாத் என்ற இந்த சொல்லிற்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அஸ்ஸுலுமாத் என்பது இருள்கள் என்று பன்மையில் இருக்கின்றன. அதுவும் நீங்கள் இங்கிலீஷில் இதோடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக டார்க்னஸஸ் அப்படின்னு அதை ப்ளூரலில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேர்டு கிடையாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பட் தமிழில் நம்ம இருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்நூர் பார்த்தீங்கன்னா அந்நூறான இந்த சொல் எப்பவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தும் போது ஒருமையில் சிங்குலரில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். ஒளி அப்படின்னு தான் இருக்கே தவிர அன்வார் என்று ஒளிகள் அப்படின்ற அந்த சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துவது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கான சில நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعل الظلمات والنور. ஓகே, என்ன அர்த்தம் இதுக்கு இன்ஷா அல்லாஹ்? மேலும் அவனே படைத்தான் இருள்களையும் ஒளியையும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க சூரத்துல் பக்கரால ஸஹபல்லாஹு பிநூரிஹிம் வதரக்கஹும் ஃபீ ஸுலுமாத்தின். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடுங்கி விட்டான் அவர்களுடைய ஒளியை, மேலும் விட்டுவிட்டான் அவர்களை இருள்களில். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளி இருள் என்று அந்த சொற்களை பயன்படுத்தும் போது ஒளியானது ஒருமையிலும் இருள்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மையிலும் பயன்படுத்துகிறான். இதற்கான நோக்கம் என்ன? ஓகே, ரொம்ப ரொம்ப காமனான ஒரு கருத்து. ஓகே, இந்த மாதிரியான பயன்பாட்டிற்கு முஃபஸ்ஸிரூன்கள் கூறுவது என்னவென்றால், ஸுலுமாத் அப்படின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருள்கள் என்று பன்மையில் குறிப்பிடுவதற்கான ஒரு மேஜரான ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இருள்களில் இருளில், அதாவது அந்த இருள் என்பது மிஸ்கைடன்ஸ், நேர்வழி இல்லாமல் வழி தவறுதல், வரம்பு மீறுதல், அநியாயம், வலம என்ற இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் தான் இருள் என்ற எண்ணக்கூடிய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனானவன் வழிகெட்டு போவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அவனது பாவங்கள் அதிகமாக இருக்கின்றன. மெயினாக ஷைத்தானுடைய வழிகெடுத்தல், அவனுடைய நஃப்ஸோடைய தூண்டுதல், துனியா வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய அதீத ஆசை, பிரியம், இது எல்லாமே என்ன பண்ணும்னா ஒரு மனுஷனை வழி தவற செய்யறதுக்கு அவனை இருளை நோக்கி அழைத்து செல்லும். அதனால் இருள்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக பன்மையில் அதை குறிப்பிடுகிறான். இப்போ நூர் அப்படின்றது லைட், அந்த ஒளியானது நிறைய இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வேதமான குர்ஆனை குறிப்பிடுவதற்கு கூட நூறு என்றுதான் அவன் கூறுகிறான். அப்போ லைட், கைடன்ஸ், லைட் என்பது நேர்வழி. அந்த நேர்வழியானது ஒரு நேர்வழி தான் இருக்கிறது. அந்த ஒரு நேர்வழி, அந்த ஒரே ஒரு நேர்வழி தான் நம்மளுக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடும். அந்த ஒரே நேர்வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்தது. அவனுடைய தூதர் மூலமாக அவன் இறக்கி வைத்த கிதாபின் மூலமாக கிடைத்த நம்மளுக்கு நேர்வழி. அதனால நேர்வழிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூரை ஒப்பிடுவதனால் எப்பவுமே அவன் நூரை ஒருமையிலே கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நீங்கள் அதிகமான விஷயங்கள் குர்ஆனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம அரபிக் கிராமர் படிக்கலாம். ஹிக்மா அரபிக் அகாடமியில் சகோதரிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக தமிழில் துருசுல் லுகத்துல் அரபியாவான மதீனா அரபிக் டெக்ஸ்ட் புக்ஸ் மூலமாக அரபிக் கிராமர் கற்றுக் கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணுங்கள்.